ஹலோ காய்ஸ், வெல்கம் டு லக்கி கேமிங். நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி யூனிகார்ன் ஐலாண்ட் போகிறது தான் பார்க்க போகிறோம் கைஸ். நம்மளோட 2 பேர் வந்திருக்காங்க. டீமன் எக்ஸிசெட், அவர் பாதிலே போயிடுவார். ப்ளஸ்ஸு டோஜின்னு ஒருத்தர் வந்திருக்காரு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு டீமன் ஐலாண்டுக்கு போகணுன்னா நம்மளுக்கு டெஸ்லா கன் வேணும். டெஸ்லா கனுக்காக நம்ம வந்து பாடி பார்ட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணணும். நோக்கியா பாடி பார்ட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம் கைஸ். ஓகே, இப்போ நம்ம ஃபைனலி ரெடி பண்ணிட்டோம். கடைசி பாடி பாட்டு. இனிமேல் நம்ம வந்து இங்கே இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா இங்கே ஒரு சுவிட்ச் இருக்கும். இந்த சுவிட்சை வந்து நீங்கள் ஆன் பண்ணுங்க கைஸ். ஆன் பண்ணிட்டீங்கன்னா இது ஒர்க் ஆகிரும். அதுமாரி கொஞ்ச நேரம் கழித்து நிறைய ஜாம்பிஸ்லாம் வருவாங்க. இந்த ஜாம்பிஸில் உள்ள எல்லா ஜாம்பிஸும் நீங்கள் ஒன்றா போடணும் கைஸ். இப்போ நம்ம எல்லாரையும் போட்டோம். இவர் வேறு அவுட் ஆகிட்டார். இவரை எடுத்துகிட்டு ஒரே 2 பாண்டு தான் ட்ராப் பண்ணிச்சு. 2 பாண்டில் ஒரு பாண்டை அவர்கிட்ட கொடுத்துட்டேன், இன்னொரு பாண்டை நான் எடுத்துக்கிட்டேன். ப்ளஸ் நிறையா ஜாம்பிஸ்லாம் இருந்தது. இதெல்லாம் முடிக்கணும். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் சொல்கிறாரு கைஸ். பார்த்தா டீமன் எக்ஸிசெட் வந்து வெளியே போயிட்டாராம். என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு இவரோட லூட்டு பாக்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திறந்து பார்த்தேன் கைஸ். பார்த்தா லூட்டு பாக்ஸில் ஹோலி வாட்டர் நம்மளுக்கு தேவையானது இருக்குது கைஸ். அதே மாதிரி அவரை வந்து நான் இந்த லூட் பாக்ஸில் ஷார்ட்கன் புல்லட்லாம் நீங்கள் எடுத்துக்கோ ப்ரோ, நான் வந்து இந்த புல்லட்லாம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் கைஸ். இப்போ வந்து இந்த இதுக்கு ஒரு போர்ட்டல் தேவைப்படுது கைஸ். போர்ட்டல் அப்புறமேல் 4 ஹோலி வாட்டர் தேவைப்படுது கைஸ். இப்போ 4 ஹோலி வாட்ரு, ஒரு போர்ட்டல் அது தேவைப்படுது. அதுக்கப்புறம் இது லைட்னிங் ராடு தேவைப்படுது கைஸ். இப்போ அதெல்லாம் எடுத்துக்கிட்டோம். ட்ரெயின் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த மாதிரி ஷீல்டால் நாங்கள் வச்சுருந்தோம் கைஸ், டிஃபென்ஸுக்காக. இப்போ அந்த ஷீல்டெலாம் இப்போ எடுத்துகிட்டு ஒரு ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து இந்த போர்ட்டல் இருக்குது கைஸ். இது பேர் ஸ்டேஞ்ச் மிஷின்னு சொல்லுவாங்க. போர்ட்டல் வச்சுட்டு சைடில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா 2 ராடை வைக்கணும் கைஸ். 2 ராடு. நாங்கள் வந்து 3 ராடு வச்சுருந்தோம், அதனால் 3 ராடு வச்சுருந்தோம். நீங்கள் வந்து
லிமிட்டடாக வச்சுக்கோங்க. 2, 3 இல்லை 4 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ரொம்ப அதிகமாக வச்சாலும் ஒர்க் ஆகாது கைஸ். நாங்கள் வந்து 3 வச்சுக்கிட்டோம். நீங்கள் மேக்ஸிமம் 2 இது ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இது 3 வச்சதில் கொஞ்சம் தப்பாயிடுச்சு கைஸ். பாதி இது நம்மளுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம். இப்போ இந்த இதெல்லாம் முடிஞ்சிட்டு 3வது ஒன்றை வந்து நான் வந்து பின்னாடி வச்சுக்கிட்டேன் கைஸ். அப்போ தான் கொஞ்சம் இது வரணுன்னு. இது எதுக்குன்னா ஹோலி வாட்டர் போடும்போது லைட்னிங் வரும் கைஸ். லைட்னிங்கை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த லைட்னிங் ராடு. ஓகே, இப்போ வந்து ஹோலி வாட்ரு மட்டும் நம்மளுக்கு தேவைப்படுறதுனால ஹோலி வாட்ரு மட்டும் நம்ம வச்சுக்கணும் கைஸ். அதுக்கு இது எல்லாத்தையும் வச்சுட்டு வேறு எதாவது இருக்கான்னு பார்த்தேன். அதுமாரி நம்மக்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் இதில் போட்டேன் கைஸ். போட்டுட்டு இப்போ ஹோலி வாட்டர் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். அவர்கிட்டையும் ஹோலி வாட்டர் தா ப்ரோ நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு அவரே தந்தார் கைஸ். இது அவர் வந்து நான் வந்து மிஷினை தான் ஆன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டார் கைஸ். சரி ஃபஸ்ட்டு ஒன்று நீ போடு ப்ரோ அப்படின்னு சொன்னேன். அதுக்கு முன்னாடி இந்த இது போடணும் கைஸ். இந்த கன்னை வச்சு அழுத்தணும் கைஸ். இதை வச்சு நம்ம வந்து ஒரு 50 to 20 டைம்ஸ் வந்து போடணும் கைஸ். இந்த புல்லட்டில் வந்து வெறும் 20 புல்லட்டு தான் இருக்கும். ரீசார்ஜ் பண்ணணுன்னா நம்மளுக்கு வந்து லைட்னிங் வந்து அது மேலே ஒன்றும் கைஸ். இப்போ நாங்கள் வந்து இது போட்டுட்டு இருந்தோம் கைஸ். ஒரு அளவுக்கு மேலே அந்த இது தாங்கலை கைஸ். சரின்னு சொல்லிட்டு அந்த இது ரீசார்ஜ் பண்ணுறதுக்காக அந்த லைட்னிங்கில் போட்டேன் கைஸ். சரி ஹோலி வாட்டர் போட்டால் இது வருமே, லைட்னிங் வருமே, அது மேலே பட்டு ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தேன் கைஸ். ஆனால் பார்த்தா கடைசி வரைக்கும் வரல கைஸ். வந்து ராட் எடுக்க சொல்லிட்டேன் கைஸ். இப்போ இந்த இது மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவர் வந்து அந்த இதை எடுத்துகிட்டு போயிட்டார் கைஸ். சரி இதை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதில் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு இன்னொன்று இது இருக்குது, வழி இருக்குது கைஸ். இது வந்து நாங்கள் வந்து இதை எடுத்துக்கிட்டோம் கைஸ், க்ரூசிஃபிகேஷன் எடுத்துக்கிட்டோம். அவர் கீழே எடுத்து வச்சுருக்காரு. இதை மட்டும் இங்கே வச்சுருக்கோம். இந்த க்ரூசிஃபிகேஷன் மேலே இந்த கன்னை வைக்கணும் கைஸ். இப்போ வந்து ஏதாவது ஒரு எனிமி வந்தானா அந்த இதில் படும். ஆனால் என்ன ஒன்றுனா லைட்னிங் வந்து இந்த லைட்னிங் ராடு வந்து அட்ராக்ட் ஆகிடுச்சு கைஸ். அட்ராக்ட் ஆகும் போது அந்த கடைசி லைட்னிங் போட்டு பண்ணும் போது அது ஓப்பன் ஆகிடுச்சு கைஸ். அவர் வந்து நான் தான் ஃபஸ்ட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். நான் வந்து ப்ரோ நான் இந்த ஸ்னேக் ஆயிலெலாம் வேஸ்ட் ஆயிரும், எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு அப்புறம் போகிறோம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லா ஸ்னேக் ஆயிலையும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளோதான் கைஸ், இதுக்கு மேலே வெயிட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து உள்ளார இறங்கிட்டேன். உள்ளார இறங்கினோடனே அது வந்து டெலிபோர்ட் ஆனிச்சு கைஸ். அவ்வளோதான் கைஸ், நம்ம வந்து உள்ளார வந்துட்டோம். இதான் கைஸ் யூனிகார்ன் ஐலாண்டு. யூனிகார்ன் ஐலாண்டில் சென்டரில் ஒரு வீடு இருக்கும் கைஸ். இது எங்கே இருக்குன்னா மெக்சிகோவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேப்பில் போட்டிருந்தது. நம்மளுக்கு அதெல்லாம் தெரியாது. அவ்வளோதான் கைஸ், ஃபுல் அண்ட் ஃபுல் யூனிகார்ன் தான் கைஸ் இங்கே இருக்குது. இந்த இடத்துல எல்லா இடத்துலையும் யூனிகார்ன் தான் கைஸ். அங்கே பார்த்தா யூனிகார்ன், இந்த பக்கம் பார்த்தா யூனிகார்ன். இப்போ இது ஒரு செல்ஃபி பண்ணலாம் ப்ரோ, செல்ஃபி ஒரு இது கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூப்பிட்டேன் கைஸ். செல்ஃபிக்கு அவரை கூப்பிட்டு போயிட்டேன். அவர் வந்தோடனே இந்த இடத்துல நில்லு ப்ரோ அப்படின்னு சொன்னேன். அவர் உள்ளார போயிட்டு என்ன ப்ரோ நிற்கணும் அப்படின்னு கேட்குறாரு. சரின்னு சொல்லிட்டு இங்கே நின்னோம். ப்ரோ கொஞ்சம் லெஃப்ட்டு ப்ரோ அப்படின்னு சொன்னேன். அவர் ஓகே லெஃப்ட்டு போயிட்டு சென்டரில் அவர் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறேன் ப்ரோ அப்படின்னு சொன்னேன். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. லைக் பண்ணாதெல்லாம் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மோர் கண்டென்ட்டுக்கு பெல் ஐக்கானை உடனே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். பை கைஸ்.